அனைவருக்கும் வணக்கம். எது நடக்குதோ நடக்கலையோ ஒரே ஒரு நல்லது நடந்திருக்குது. அதாவது தாவேகா ஆட்சியில் சட்டசபை லைவ் போடுறாங்க. சபாநாயகர் முறையாக எது எது நடக்கணும், எது எது அவை குறிப்பிட்டு நீக்கணுங்கிறது கரெக்டாக பண்ணி கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாரு. அதுக்கு பாராட்டுகள். ஆனால் லைவ் போகிறதுல பார்த்தீங்கன்னா முக்கியமான கோரிக்கை யார் வைக்கிறாங்கன்னா தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வைக்குது. அதுக்கான தகுந்த பதிலை தாவேகா சொல்லுதுன்னா இல்லை, அதுக்கான துறை அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்களா இல்லை. அதுக்கு பதிலாக யார் எந்திரிக்கிறாங்கன்னா ஆதவர்ஜனா எந்திரிக்கிறாரு, அப்புறம் ராஜ்மோகன் எந்திரிக்கிறாரு, நிர்மல்குமார், இவங்க தான் பதில் சொல்றாங்க. நீர்வளத்துறை குறித்து மேகதாது குறித்து கேள்வி இருக்குன்னா பொதுப்பணித்துறை அமைச்சரான ஆதவர்ஜனா பதில் சொல்றாரு. நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பேசுறது இல்லை. அவர் அதுக்கு போல பேசுறது என்னன்னா, இந்த தொகுதியில் இவங்க சீட் கேட்டாங்க, அந்த தொகுதியில் அவங்க சீட் கேட்டாங்க, எங்களை மதுரை ஜமீன் கூப்பிட்டாங்க, ராமநாதபுரம் ஜமீன் கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு அவர். நீர்வளத்துறையில அப்புறம் நீர்வளத்துறை சார்ந்த ஒரு கோரிக்கை ஒருத்தர் வச்சா பொதுப்பணித்துறை அமைச்சர் என்கிறார், நீர்வளத்துறை அமைச்சர் கேளுங்கிறார். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கு நடக்குது. ஒரு கருத்துக்களை உண்மையாக வைக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். எப்படின்னா மேகதாது பிரச்சனையை கரெக்டான முறையில் அனைத்து கட்சி கூட்டுங்கன்னு சொல்லி கரெக்டான அதுக்கான விளக்கங்களை கொடுத்தவர் எடப்பாடியார் அவர்கள். அதே மாதிரி சட்டசபை கூடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு துறை செயலாளர் மாறி மாறி அந்த ரொட்டேஷன் முறையில் அவங்க உட்காரணும். அது உட்காரல. அதை யார் எடுத்து கூறினாங்கன்னா சபாநாயகரோட தலவாய் சுந்தரம் அவர்கள் எடுத்து கூறினார். இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகள், அதாவது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சட்டமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள் பதிவு செய்கிறார், அதிமுக சேர்ந்தது. அதே மாதிரி பாமகவை சேர்ந்த சௌமியா அன்புமணியும் கணேஷ்குமார் அவர்கள் கரெக்டான பதில் சொல்றாங்க. ஒரு விஷயம் தொகுதி மறுவரைன்னு என்ன அப்படிங்கிறது எடப்பாடியார் சொன்னாங்க, அந்த கணேஷ்குமார் அவர்களும் சொன்னாங்க. இந்த மாதிரி சட்டசபையில கரெக்டான கோரிக்கை வைக்கிறது அதான். ஆனா திமுக என்ன பண்ணுச்சு, முந்தானத்து பார்த்துருப்பீங்க, நிர்மல்குமார் என்னன்னாரு, கரூர் கம்பெனினாரு, உடனே அவர் என்னன்னாரு, சங்கி அமைச்சர்னாரு, உடனே அவர் என்னாரு 3 மணி நேரம் பாத்ரூம்ல இருக்கிறாங்க. இதெல்லாம் சட்டசபைக்குள்ள பேச வேண்டிய தார்மீகமா, ஒரு நாகரிகமா? நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி அன்வான்ட் டாக்ஸை தாவேகா எடுக்கிறாங்க. இது ஒரு என்னன்னா, அவங்க புதுசுங்கிறாங்க. பேசுறதுக்கு என்னங்க புதுசு? ஒரு மனிதன் கூட பேசுறதுக்கு என்ன புதுசு? எந்த வார்த்தை வெளிப்படணும்னு தெரியுமில்ல, அவை நாகரிகிறது என்னன்னு தெரியுமில்ல. அதனால இதுக்கெல்லாம் புதுசு கிடையாது, செயல்பாடுகளுக்கு தான் புதுசு. இந்த முறையில போய் இந்த விஷயம் செயல்பட முடியாது அப்படிங்கிறது தான் புதுசோடியோ. சட்டசபையில் எப்படி பேசணுங்கிறது யாரும் புதுசு கிடையாது. வார்த்தை விடும் போது எப்படி புதுசாக முடியும்? இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அடுத்தடுத்து காணொலி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.